நண்பர்களே, இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது குப்பைமேனி. குப்பைமேனி ஒரு கைப்பிடி, முடக்கத்தான் கீரை ஒரு கைப்பிடி, ரெண்டுத்தையும் நல்லா அரைச்சி, மஞ்சத்தூள் போட்டு நல்லா அரைச்சி, எந்த இடத்துல உங்களுக்கு சோரேசிஸ் இருக்கோ, ஒரு சிலருக்கெல்லாம் சோரேசிஸ் இல்லை தோல் நோய் பிளாக் ஆகிடும் தோலே. அந்த இடத்துல தொடர்ந்து ஒரு 2 வாரம் நைட்டில் அப்ளை பண்ணிட்டு காலையில் எழுந்து சீக்காயில் குளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த நிறம் மாறும். சோரியாசிஸ் சம்மந்தமான பிரச்சனைகள் சரியாகும். இது வரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு மருத்துவ குறிப்பு யாருனா சொல்லியிருக்காங்களான்னு தெரியாது. ஆனால் இதை செஞ்சு பாருங்கள். சோரியாசிஸ் பிரச்சனை உள்ளவங்க, இல்லை அலர்ஜி சம்மந்தமான பிரச்சனை உள்ளவங்க, இல்லை சொறி சிரங்கு, படை, எக்ஸிமா உள்ளவங்க ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரே 2 வாரத்தில் குணமாகிறத நீங்கள் கண்கூட பார்க்கலாம். இது அனுபவ மருந்து. திரும்பவும் சொல்கிறேன், குப்பைமேனி இலை ஒரு கைப்பிடி, முடக்கத்தான் கீரை ஒரு கைப்பிடி பிடுங்கி மஞ்சள் போட்டு அரைச்சி நல்லா வலுவலுன்னு அரைச்சி எந்த இடத்துலலாம் தோல் நோய் இருக்கோ அந்த இடத்துல போட்டு வந்தீங்கன்னா மிக மிக அற்புதமாக வேலை செய்யும். அதே மாதிரி பைல்ஸ் இருக்கிறவங்க குப்பைமேனி இலையை அரைச்சி ஒரு நெல்லிக்காய் சைஸ் மோரில் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா பைல் சம்மந்தமான பிரச்சனைகள் சரியாகும். வெறும் வயிற்றில் குடிக்கணும். இதெல்லாம் சாப்பிடும்போது பத்தியம் இருக்கணும். அதே மாதிரி சோரியாசிஸ் தோல் நோய் சம்மந்தமான பிரச்சனை சாப்பிடும்போது கருவாடு, கத்திரிக்காய், அகத்திக்கீரை, பாவக்காய் கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது. உஷ்ணமான பொருள் சாப்பிடக்கூடாது. பைல்ஸ்க்கு சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அசைவங்கள் எடுக்கக்கூடாது. இது மாதிரிலாம் தவிர்த்துட்டு வந்தீங்கன்னா அற்புதமாக குணமாகும். இது போன்ற பதிவுகளை தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா யாரோ ஒருத்தருக்கு பயனுள்ளதாக இருக்கும்.